கிறிஸ்மஸ் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்ததை நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம். முழு உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு பிறக்கிறது. அந்த குடும்பத்துக்கு மட்டும் சொந்தம், அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தூதர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஆசியாவின் ஒரு பகுதியாக இருக்கிற எருசலேமிலே, அதாவது இஸ்ரவேல் நாட்டில் உள்ள பெத்லெகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பிறந்தார். அந்த நாட்டில் அல்லது அந்த ஊரில் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தது. காலமாக எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தது. எந்த பிள்ளை பிறந்த போதும் பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்து ஒரு செய்தியை அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தையை பற்றி, அந்த குழந்தைக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லாதவர்களுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் உடனடியாக யாருக்கு சொல்லுவீர்கள்? உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லுவீர்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுவீர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுவீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் நெருங்கினவர்களோ அவர்களுக்கு நீங்கள் எங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறந்திருக்கிறது என்று அந்த குழந்தை பிறந்த வீட்டிலிருந்து அந்த செய்தியை சொல்லுவார்கள். ஆனால் 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லெகேம் என்று சொல்லக்கூடிய சிற்றூரிலே, இன்னைக்கு இருக்கிற பெத்லெகேம் அல்ல, இன்றைக்கு இருக்கிற பெத்லெகேம் ஒரு மாடர்ன் சிட்டியாக மாறிவிட்டது, சுற்றுலா தலமாக மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அது வெறும் குக்கிராமமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவின் 1000ங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், யூதேயாவிலே 1000 கிராமங்கள் இருக்குமானால் அதில் மிகச் சிறிய கிராமம் எது? இந்த பெத்லெகேம். அப்படிப்பட்ட குக்கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் சொல்லவில்லை, அந்த குழந்தையினுடைய சொந்தக்காரர்கள் சொல்லவில்லை, பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து சம்பந்தமில்லாதவர்களுக்கு போய் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இயேசு பிறந்தார் என்கிற செய்தியை நாம் யாருக்கு போய் சொல்லுகிறோம்? சம்பந்தமில்லாதவர்களுக்கு. நாங்கள்லாம் இந்துக்கள், ஏன் எங்கள்கிட்ட வந்து சொல்றீங்கன்னு ஜனங்கள் கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தா கிறிஸ்தவங்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, எங்கள்கிட்ட ஏன் சொல்றீங்கன்னு. பரலோகம் அன்றைக்கு எதை செய்ததோ அதைத்தான் நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். பிறந்தது ஒரு குடும்பத்துக்கு, ஆனால் செய்தி அறிவிக்கப்படுகிறது சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல. அந்த சம்பந்தமே இல்லாத இடத்தில் அறிவிக்கப்பட்ட போது என்ன சொல்லப்பட்டது? எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம் அல்ல, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா பாஷைக்காரர்களும் இதை கொண்டாடுகிறார்கள் என்றால் இதுதான் அன்றைக்கு தூதர்களால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், தூதர்களால் சொல்லப்பட்ட அந்த நல்ல செய்தி. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு நல்ல செய்தி. ஆனால் வேதம் சொல்கிறது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு 3-4 கூட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய செய்தி. அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், எங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் தூதர்கள் சொல்லுகிறார்கள் சம்பந்தமில்லாதவர்களை பார்த்து. மேய்ப்பர்கள், சமுதாயத்தில் அடித்தட்டு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், மிகவும் எளியவர்கள், ஏழைகள், வறியவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஆட்டு மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வருடந்தோறும் பஸ்காவுக்கு பலியிடக்கூடிய ஆடுகளை மேய்த்து அந்த ஆடுகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்புள்ள மேய்ப்பர்கள். ஆனால் இந்த குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை.
சம்பந்தமில்லாத அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நல்ல கவனிங்க, ஒரு டாக்டர் வீட்டிலேயே ஒரு குழந்தை பிறக்கட்டும், இந்த வீட்டில் ஒரு டாக்டர் பிறந்திருக்கிறார்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு இன்ஜினியர், அப்பாவும் இன்ஜினியர் அம்மாவும் இன்ஜினியர், அவங்களுக்கு குழந்தை பிறந்தா ஒரு இன்ஜினியர் பிறந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பாவும் டீச்சரு அம்மாவும் டீச்சரு, குழந்தை பிறந்தா ஒரு டீச்சர் பிறந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், தப்புவிக்கிறவர் என்ற அர்த்தம். எதிலிருந்து காப்பாற்றுகிறார்? மனிதனால் வெளியே வர முடியாத பாவத்திலிருந்து இயேசு ரட்சிக்கிறார். பாவம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறதா? நான் வீடுகளில் நடந்த இல்லத்தில் கிறிஸ்மஸில் சொன்ன செய்தியை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாட்டிலும் வாழ்கிற மக்களுக்கு உருவத்தில் வித்தியாசம் இருக்கிறது, கலரில் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? வெள்ளைக்காரன் என்று சொல்லுகிறோம், அவன் ஒரு கலராக இருக்கிறார்கள். அதே போல ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்கள் ஒரு கலராக இருக்கிறார்கள், மங்கோலியாவில் இருக்கிறவர்கள் ஒரு கலராக இருக்கிறார்கள், ஆசியாவில் இருக்கிற நம்மை போன்றவர்கள் ஒரு கலராக இருக்கிறோம். நம்முடைய இந்தியாவில் மட்டும் 1600க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது. எழுத்து வடிவில் இருக்கிற சில மொழிகள் உண்டு, எழுத்து வடிவில்லாமல் பழக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் ஏராளம் உண்டு. இப்படி நாட்டுக்கு நாடு கலர் வித்தியாசம், கலாச்சாரம் வித்தியாசம், வழிபாடுகள் வித்தியாசம், பாஷை வித்தியாசம். ஆனால் மனிதனுடைய புத்தியில வித்தியாசம் இல்லை. எந்த நாட்டுக்கு போனாலும் மனுஷனுக்கு புத்தி ஒரே மாதிரி தான் இருக்கு. விபச்சாரம் பண்றவன் எல்லா நாட்டிலையும் இருக்கான், கொலை செய்யறவன் எல்லா நாட்டிலும் இருக்கான். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மாலில் 2 பேர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. நல்ல வேளை யாரும் சாகலை. வெறித்தனம் பிடித்தவர்கள், கொலை செய்யக்கூடியவர்கள், பொறாமை பிடித்தவர்கள், அடுத்தவனுடைய உயர்வை கெடுக்கிறவர்கள், இப்படி என்று குணங்களிலே மனிதன் மாறவில்லை. இதைத்தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. இந்த சுபாவத்தில் இருக்கிற பாவம், இந்த பாவத்தோடு ஒரு மனிதன் வாழும்போது அந்த பாவத்தினுடைய விளைவு அவன் சரீரம் மரித்தாலும் அவனுடைய ஆன்மா இந்த பாவத்துக்குரிய தண்டனையை நரகத்தில் அடையும். இந்த நரகத்தில் தண்டனை அடையக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய பாவத்துக்கான பிராயச்சித்த பலியாக ஒரு குழந்தை பிறந்தது. மனிதனுடைய ஒவ்வொரு தவறுக்கும் இந்த உலகம் தண்டனை கொடுக்கிறது என்றால் வேதம், அதாவது ஒரு வழக்க சொல் உண்டு, அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று. அப்படி என்றால் தெய்வம் கொல்லுகிறவர் அல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கொலை செய்கிறவர் அல்ல, யாரையும் நரகத்தில் போடுகிறவர் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் மனுஷன் செய்கிற பாவத்துக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்காது. சில காரியங்களுக்கு தான் அரசாங்கம் தண்டனை கொடுக்கும். பொறாமைக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்குமா? கொடுக்காது. இந்த இரத்தத்தில் ஊறி இருக்கிற பாவத்தினுடைய தண்டனை மனிதன் மரித்த பின்பு அவனுடைய ஆன்மா நரகத்துக்கு போகும். அப்படி போகாமல் இருக்க வேண்டுமானால் அவனுடைய பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் செலுத்த வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும். இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்ளுகிறது. பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகள். அதனால தான் சொன்னேன், புத்தி யாருக்கு மாறல, எல்லா நாட்டில் இருக்கவனும் கெட்டவனாக இருக்கான். ஒரு குழந்தைகிட்ட கூட கெட்ட குணம் இருக்குது. எப்படி? அது கையில் இருக்க பிஸ்கட்டை பிடுங்கினீங்கன்னா உடனே அடிக்கும். ஒரு வயசு தான் இருக்கும், ஆனால் அதுக்கு அந்த கோபம், எரிச்சல். இது இரத்தத்தில் ஊறின பாவம். இந்த இரத்தத்தில் ஊறின பாவத்திலிருந்து நம்மை மீட்கத்தான் பாவமே இல்லாதபடி பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் ஜோதிமயமாக இந்த பூமியில ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே பிறந்தார். ஏனென்றால் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தால் தாய் தகப்பனுடைய ரத்தம் பாவ ரத்தம், அந்த ரத்தம் அந்த பிள்ளைக்குள்ளே வரும். அந்த பிள்ளையும் ஒரு பாவியாகத்தான் இருக்கும். எனவேதான் வேதத்திலே தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று. துர்க்குணங்கள். எனவே ஒரு கன்னி, ஆண் துணை இல்லாமல் கன்னியினுடைய வயிற்றிலே பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஜோதியாக உள்ளே வந்து தானாக அவர் கருவாக உதித்து வந்தார். எனவே தான் அவருடைய இரத்தத்தில் பாவமில்லை. அந்த பரிசுத்தமான இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இயேசுனுடைய பிறப்பை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாய் நினைக்க வேண்டியது அவருடைய இறப்பை. அவருடைய இறப்பு இல்லாமல் அவருடைய பிறப்புக்கு அர்த்தமே இல்லை. ஏன் பிறந்தார்? அவர் பலியாக பிறந்தார். மேய்ப்பர்களுக்கு ஏன் சொல்லப்பட்டது? அவர்கள் மேய்ப்பர்கள் வருடந்தோறும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்துக்காக ஒரு பலி ஆட்டை அவர்கள் பாதுகாக்க வைக்கக்கூடியவர்கள். ஆடு, நக்கோட் என்று சொல்லுவார்கள். அந்த ஆடு பலிக்காகவே செலுத்தப்படுகிற பழுதில்லாத ஆடு.
அந்த ஆடு எப்போ பிறக்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பழுதில்லாத ஆடு பிறந்த உடனே அதை துணியில் சுற்றி அந்த முன்னணையிலே வைப்பார்கள். இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும், எருசலேமுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தையும் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டியாக பிறந்தபடினால்தான் எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பு. ஆமேன் சொல்லுவோமா? அப்போ இந்த செய்தியை யாருக்கு சொல்லணும்? ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, இந்த சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டதற்கு காரணம், அவர்களும் இந்த குழந்தையினுடைய பிறப்பில் சம்பந்தப்படுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில இந்த பிள்ளை சம்பந்தப்படும் என்பதற்காக. அப்ப எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தின் செய்தி. ரெண்டாவது, எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய செய்தி. மனிதன் பாவத்திலிருந்து இன்னைக்கு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான். பல பாவங்களிலே மாட்டிக்கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தான் இயேசு வரப்போகிறார். இயேசுனுடைய பிறப்பை ஒரு குழந்தையாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் ராஜாவாக வரப்போகிறார். சமீபத்தில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்திருப்பீர்கள், சிலர் பார்த்திருக்கலாம். வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கும்போது ஒரு மிருகம் வரும். அந்த மிருகம் கரடியினுடைய கால்களை உடையதாக இருக்கும், சிங்கத்தின் வாயை உடையதாக இருக்கும், சிறுத்தையின் உருவத்தை உடையதாக இருக்கும், கழுகின் செட்டைகளை உடையதாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில். சில நாட்களுக்கு முன்பாக ஐநாவிலே, யுனைடெட் நேஷன் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஐநா பில்டிங்க்கு வெளியே இதே போல ஒரு உருவத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தி கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போறான், இதை போல ஒரு மிருகம் எழும்ப போகிறது என்று அர்த்தம். வேதம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலம். குழந்தையை பார்க்கிற நாம் குழந்தையாக மட்டும் பார்க்கக்கூடாது, ராஜாவாக வரப்போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். எல்லா ஜனத்துக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய செய்தி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படி. நம்முடைய சத்துரு யார்? பிசாஸ், பொல்லாத பிசாசு. தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய சக்தி பிசாசுக்கு உண்டு. அவன் நேரடியாக 2 கொம்பை வச்சுட்டு பிரிக்க மாட்டான், பாவம் செய்ய வைத்து தேவனையும் நம்மையும் பிரித்து விடுவான். உலக ஆடம்பரங்களை காட்டி இன்றைக்கு நான் பார்க்கிறேன், சிறு வயதிலே இளம் பிராயத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த பிள்ளைகள், அதிக நேரம் ஜெபித்த பிள்ளைகள், அதிக நேரம் வேதத்தை வாசித்த பிள்ளைகள் வளரும்போது, சமுதாயத்துக்குள் வேலைக்கு போகும் பொழுது, அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது, கையில் கொஞ்சம் பணம் வரும் பொழுது, இந்த தெய்வத்துக்கு சாட்சியாய் வாழ வேண்டியவர்கள் உலகத்துக்கு போனமே அதை போல மாறிவிடுகிறார்கள். அவ்வளவு பெரிய பொல்லாத உலகத்தில் சபை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். உங்களை வளர்த்து விடுகிற இந்த தெய்வத்துக்கு நீங்கள் வளர்ந்த பின்பு சாட்சியாக இருக்கணுமே தவிர, நீங்கள் வளர்ந்த பின்பு ஏன் இஷ்டம் அப்படின்னு அப்பா அம்மாவை எதுக்கக்கூடாது. உங்களை வளர்த்து விடுகிறவர் ஆண்டவர். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும். ஆமே. இந்த பிசாசு இன்றைக்கு உலகத்தை காட்டி, உலகத்தின் நாகரிகத்தை காட்டி, சொசைட்டியில் இருக்கிற அந்த ஆடம்பரத்தை காட்டி, நீங்கள் தேவ பிள்ளைகளோட ஐக்கியமாக இருக்கிறதுல இருக்கிற அந்த மேன்மையை விட, அந்த உலக மக்களோட பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய மேனேஜர்ஸ், பெரிய பெரிய பணக்காரர்கள், இவங்களோடு இருக்கும் பொழுது ஒரு சொகுசு கிடைப்பது போல பிசாசு ஒரு உணர்வை கொடுத்து, அதில் இருக்கிற அந்த இன்பம் இங்கே வந்தால் என்ன இல்லையா தோத்துறோம் இப்படி சொல்கிறாங்கங்கிற மாதிரி இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மேன்மையை பெருசாக நினைக்க வச்சு சாட்சியாய் வாழ வேண்டிய உங்களையே அந்த பக்கம் திருப்பிடுவான். இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு பை இன்ச்சாக நடக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜபம் குறையும், ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியம் குறையும், வேத வாசிப்பு குறையும். அப்புறம் திடீர்னு திரும்பி பார்ப்பீங்க, ஏன் என்னால் ஜபிக்க முடியலை, ஏன் என்னால் பைபிள் வாசிக்க முடியலை, முன்னாடி செஞ்ச ஆள் தானே, ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களே அறியாமல் அந்த பிசாசு உங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். இந்த பிசாசுடைய பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கத்தான் இயேசு பிறந்தார். ஆமென். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் கொடுக்க, ஏனென்றால் எனக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் யாருக்கு பிறந்திருக்கிறார்? உங்களுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். மேய்ப்பர்களுக்கு அந்த குழந்தை பிறந்துச்சு? சொல்லுங்க. குழந்தை மரியாளுக்கு பிறந்துச்சா, மேய்ப்பர்களுக்கு பிறந்துச்சா? பல மேய்ப்பர்கள், பல குடும்பத்தை சேர்ந்த மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஒரு பிள்ளை. இன்றைக்கு இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அந்த பிள்ளை பிறந்தது உங்களுக்காக பிறந்த பிள்ளை. ஏன்? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க, உங்களுக்கு விடுதலையை கொடுக்க.
நான்காவதாக இந்த பிள்ளை பிறந்தது எதற்காக? 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அப்ப புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு எதிர்காலம், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செய்தி, எல்லா மக்களுக்கும் ஒரு நற்செய்தி. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது நான் சொல்றது கூட சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தின் செய்தி. ஏன்னா சத்தமா சொல்லுவோமே. இரண்டாவது, எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பின் செய்தி. மூன்றாவது, எல்லா ஜனத்துக்கும் விடுதலையின் செய்தி. நான்காவது, எல்லா ஜனத்துக்கும் நம்பிக்கையின் செய்தி. அதான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. பரலோகத்திலிருந்து ஜோதிமயமாய் வந்த இயேசு எல்லாருக்குள்ளும் பிறக்க விரும்புகிறார். அன்றைக்கு பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்றைக்கும் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிறக்கிறார். 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி என் உள்ளத்தில் பிறந்தார், என்னை பிரகாசிக்க வைத்தார். ஒருவேளை இன்று வரை உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்காவிட்டால், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொன்னால், அவர் உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு பிறப்பார். ஆமென். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்வீர்களா? பிள்ளைகளாக்க பிள்ளையானவர். இன்னும் சத்தமா சொல்லுவோமா? பிள்ளைகளாக்க பிள்ளையானவர். பரலோகத்தின் தேவன் ஏன் ஒரு பிள்ளையாக வந்தார் என்றால், அந்த பிள்ளையின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நாம் எல்லாரையும் பிள்ளைகளாக்க அவர் பிள்ளையாக வந்தார். நாம் எல்லாரும் சத்துருவாய் மாறிவிட்டோம், மனதிலே சத்துருக்களாக மாறிவிட்டோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் மனதில் சத்துருக்களாக இருந்தோம், நாம் பாவிகளாக இருந்தோம், நாம் பலனற்றவர்களாக இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்த நம்மை மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக்கத்தான் அவர் பிள்ளையானார். ஆமென். ஆண்டவரை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். ஆமென். இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தகப்பனா மாறிட்டா நமக்கு என்ன குறை உண்டு? ஒரு குறையும் இருக்கா? அல்லேலூயா. இந்த விடுதலை தர்றாருங்கன்னா சாத்தானுடைய கையிலிருந்து மட்டும் இல்லை, உங்க வறுமையிலிருந்து விடுதலை தருவார், உங்க தரித்திரத்திலிருந்து விடுதலை தருவார், உங்க வியாதியிலிருந்து விடுதலை தருவார், உங்க கஷ்டம் கண்ணீர் வேதனை எல்லாத்திலிருந்து விடுதலை தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய சபையில் ஏழ்மை நிலையில் அடுத்தவங்க ட்ரெஸ் கொடுத்தா வாங்கி போடலான்னு இருந்தவங்கலாம் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஓரளவு உயர்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஆண்டவரை நம்பி வரும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? என்றைக்கும் ஒன்று போல் வைப்பதில்லை. ஜனங்களுடைய சில சபையில் பாஸ்டருங்களுடைய தரம் உயர்ந்துகிட்டே இருக்கும், ஜனங்கள் தரித்திரத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த சபையில் எங்களுடைய ஆசை, எங்களை விட தேவ பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், உயர்ந்த இடத்துக்கு வர அவர்கள் உயர்ந்து இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இயேசுவை சந்திப்பதனுடைய விளைவை ஒரு 15-20 நிமிடத்தில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிள்ளை பிறந்தது உண்மைதான், ஆனால் அந்த பிள்ளையனுடைய செய்தியை கேட்பதில் ஒரு பிரயோஜனம் அல்ல, அந்த பிள்ளையை சந்தித்தால் என்ன நடக்கும். இன்றைக்கு கிறிஸ்மஸ் செய்தி புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு நேரம் நான் புதிதாய் வந்தவர்களுக்காக ஒரு சுவிசேஷத்தை போல சொன்னேன். இப்பொழுது விசுவாசிகள் கவனிங்கள். சபைக்கு வந்தும் ஆண்டவரை ஆராதித்தும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தும் எல்லாம் செய்தோம். இயேசுவை சந்திக்காமல் அவரை ஆராதிக்க முடியும்? எனக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இல்லாமல் கூட்டத்தோடு கூட்டமாக வந்து நான் செயல்பட முடியும். இயேசுவை சந்திப்பதனால் வரக்கூடிய விளைவை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, முன்னணையில் சந்தித்தவர்கள் யார்? மேய்ப்பர்கள். முன்னணையில் சந்தித்தார்கள். இயேசு எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார்? அதான் தவறு. இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்கவில்லை. இயேசு பிறந்த இடம் வேறு. அந்த பிறந்த பிள்ளைய, ஏன்னா அவங்க போகும்பொழுது பிரசவ வழி வந்தது, போற வழியில் அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு சத்திரத்துக்கு போறாங்க. சத்திரத்தில் இடம் இல்லாதபடியினால் அங்கே இருந்த அந்த கொட்டையை கொண்டு போய் துணிகளிலே சுற்றி அங்கே முன்னணையில் வைக்கிறார்கள். இனி நீங்கள் அந்த தவறான கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்கவில்லை, மாட்டு தொழுவத்தில் வைக்கப்பட்டார். ஆமென். பிறந்தது வேறு இடத்தில், சத்திரத்தில் இடம் இல்லாமல் இருந்தபடினால். வசனத்தை வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து
யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனார். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதவர் இருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினார். இப்ப புரியுது உங்களுக்கு? பிள்ளை மாட்டுக்கொட்டையில் பிறக்கவில்லை, வேறு இடத்தில் பிறந்தது. சத்திரத்தில் இடமில்லை. ஏன் சத்திரத்தில் இடமில்லை? ஏழைகள் என்றால் சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏழைகள்ங்கிறதுனால இவங்களுக்கு இடமில்லை. இல்லை, குடிமதிப்பு எழுதுவதற்காக எல்லா இடங்களிலிருந்து அன்றைக்கு பெயர் எழுதுவதற்காக, குடிமதிப்பு எழுதுவதற்காக நிறைய ஜனங்கள் வந்ததுனால ஏற்கனவே முன்னாடி வந்தவங்கலாம் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. மரியாள் ஏன் முன்னாடி வர முடியல? பிள்ளைய 10 மாத பிள்ளைய சுமந்துட்டு வரதுனால வேகமாக கழுதையை ஓட்டிட்டு வர முடியாது. இதுதான் உண்மை. எனவே முன்னணையிலே மெய்ப்பர்கள் போய் பார்க்கிறார்கள். முன்னணையிலே இருக்கும்போது மெய்ப்பர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது? மெய்ப்பர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்திக்காக ஒரு பஸ்கா ஆடு பிறந்து விட்டால் அதை துணியில சுற்றி காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முன்னணியில வைத்து புகை போட்டு அங்கே அந்த புகைப்போக்கின் வழியாக ஒரு புகையை வெளியேற்றுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்வார்கள், இந்த ஆண்டுக்கான பலி ஆடு பிறந்து விட்டது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஒரு காயம் இல்லாத, பழுது இல்லாத, தேவன் விரும்புகிற மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. இது இரட்சகராக பிறந்தபடினால், இந்த இரட்சகராக பிறந்தது எதற்காக? பலியை பாவத்தை போக்கக்கூடிய பலியாக. எனவே பலியாக பிறந்தவர் மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மேய்ப்பர்கள் தான் டிக்ளேர் பண்றாங்க, ஒரு ஆடு என்ன செஞ்சிச்சு, ஏன்னா துணியில சுத்தி முன்னணியில வைக்கப்பட்டா அது பலி ஆடு என்று மேய்ப்பர்களுக்கு தெரியும். இப்போ ஒரு குழந்தை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி, உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டது, உங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார். ஆமென். எனவே முன்னணியில் பார்த்தவர்களுக்கு கிடைத்தது என்ன? முன்னணியில் பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். 18ஆம் வசனம். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப இவங்க பெத்லகேம் ஊர் மேய்ப்பர்களா? இல்லை, வெளியில் எங்கோ ஒரு வயல்வெளியில் இருந்த மேய்ப்பர்கள். அதனாலதான் சொல்லும் போதே தாவீதின் ஊரில் பிறந்திருக்கு, இந்த ஊரில் தான் பிறந்திருக்குன்னு அவங்க சொல்லல. அவர்கள் பெத்லகேமில் உள்ள மேய்ப்பர்களாக இருந்திருந்தால் இந்த ஊர்ல இந்த இடத்துல பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா கொடுத்த அட்ரஸ் என்னது? தாவீதின் ஊரில், பெத்லகேமில். தாவீதின் ஊர்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும் பெத்லகேம் சொல்லி. எனவே மேய்ப்பர்கள் என்ன சொன்னாங்க? பெத்லகேமிலே, பெத்லகேம் ஊருக்கு போய் நாம் பார்ப்போம் என்றால் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வந்து பிள்ளைய பார்க்குறாங்க. பார்த்துட்டு போய் சந்தோஷம் போய் மற்றவங்களுக்கு சொல்றாங்க. புரியுதா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவர்கள் யாரை கண்டார்கள்? முன்னணையில் இருக்கிற பிள்ளையை கண்டார்கள். இன்றைக்கு முழு உலகமும் எந்த பிள்ளையை கண்டு கொண்டிருக்கிறது? முன்னணையில் இருக்கிற பிள்ளையை காண்கிறது. அவங்க இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை, மேய்ப்பர்கள் சந்தோஷமாய் கொண்டாடினார்கள், அவ்வளவுதான். இன்றைக்கும் முழு உலகமும் முன்னணையில் இருக்கிற பிள்ளையை மட்டும் காண்கிற அளவிற்கும் அது கொண்டாடி கொண்டுதான் இருக்கும். அந்த பிள்ளையினால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எந்த இயேசுவை பார்க்க வர்றீங்க? முன்னணியில் இருக்கிற இயேசுவையா? முன்னணியில் இருக்கிற இயேசுவை பார்க்கும் வரை நீங்கள் கொண்டாட்டத்துக்குரியவர்களாக மட்டும்தான் இருப்பீர்கள். மற்றவர்கள் கொண்டாடுவதற்கு காரணமாக நீங்கள் அமைய மாட்டீர்கள். இரண்டாவதாக சாஸ்திரிகள். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இயேசுவை குழந்தையை சந்தித்தவர்களுடைய விளைவு. சந்தோஷப்பட்டாங்க, எல்லாருக்கும் போய் சொன்னாங்க, அவ்வளவுதான், அதோடு போயிட்டாங்க. ஒரு கொண்டாட்டம். இரண்டாவதாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு
திரும்பி போனார்கள். இப்போ கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். இவர்கள் எங்கே பார்த்தார்கள் பிள்ளையை? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எங்கே பார்த்தாங்க? வீட்டுக்குள். அப்போ கவனிங்க, முன்னணையில் இருந்த பிள்ளை இப்போ எங்கே போயிடுச்சு? ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு, ஏதோ ஒரு வீட்டுக்கு. ஆனால் அவங்க சொந்த வீட்டுக்கு கிடையாது. அவங்க சொந்த வீடு எங்கே இருக்குது? நாசரேத்தூரில் இருக்குது. அப்போ பெத்லஹேமில் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு வீட்டில் இயேசு இருக்கிறார். இந்த இயேசுவை, வீட்டில் இருக்கிற இயேசுவை சாஸ்திரிகள் தேடி வருகிறார்கள். இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தவர்கள்? இந்தியா, இலங்கை, சைனா, பர்மா, இப்படி பல இடங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான சாஸ்திரிகள் வந்தார்களாம். நமக்கு தெரிந்தது 3 சாஸ்திரிகள். ஏனென்றால் பொன், துபவர்க்கம், வெள்ளை போலம், இது 3 வந்ததுனால 3 பேர் வந்தாங்கன்னு யோசிக்கிறோம். இந்த சாஸ்திரிகள் எப்படி வந்தார்கள்? அவர்களுக்கு தூதர்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கு வானத்தில் என்ன தோன்றினது? நட்சத்திரம் தோன்றினது. இந்த தூதர்கள் எப்படி, இந்த சாஸ்திரிகள் எப்படி இந்த நட்சத்திரத்தை கணித்தார்கள் என்றால், பொதுவாக நட்சத்திரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, சில நட்சத்திரம் 3 நட்சத்திரம் ஒன்றா ஒரே வரிசையாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை பாருங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கும் இந்த பக்கம், நீங்கள் நைட்டு ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நடுவானத்தில் இருக்கும். மறுபடியும் நீங்கள் விடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்துக்கு போயிடும், மறுபடியும் அங்கே வரும். இப்படி இது ஒவ்வொரு நாளும், அதான் மாதத்துக்கு ஒரு முறை, ஒரே நாளில் இல்லை, நான் தவறாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு 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 அந்த மாதத்தின் முடிவில் என்ன செய்யும்? அது போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு வரும். ஆனால் குறிப்பிட்ட நாளிலே பிரகாசமான ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. இந்த வான நட்சத்திரங்களை கணிக்கக்கூடிய சாஸ்திரிகள் எல்லா இடத்துலும், அதனால 4 நட்சத்திரம் இதெல்லாம் வகுக்கிறாங்களே. இந்த நட்சத்திரத்தை கணிக்கக்கூடிய சாஸ்திரிகள் பார்க்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது இவங்க கணிக்கிறது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அந்த நட்சத்திரம் நகராமல் அங்கேயே நிற்கிறது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நட்சத்திரம் நகரவே இல்லை, ஆனால் பிரகாசமாக இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அவர்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். பல ஏடுக்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, ஏதாவது உலகத்தில் அற்புதமான ஒரு குழந்தை பிறந்தால் இப்படி இந்த நட்சத்திரம் தோன்றும் என்று அவர்கள் கணித்து, அப்போ இந்த நட்சத்திரம் தோன்றுகிறது என்றால் எங்கோ ஒரு ராஜா, ஒரு தேசத்தில் எங்கோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம் என்று சொல்லி ஒவ்வொரு சாஸ்திரிகளும் கணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே சமயத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பின்பு இந்த நட்சத்திரம் நகர ஆரம்பிக்கிறது. எல்லா நட்சத்திரம் டெய்லி நகரும், ஆனால் இந்த நட்சத்திரம் பல மாதங்களுக்கு பின்பு என்ன செய்யுது? நகருக்கு. எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும் பல மாதங்களுக்கு பின்புனா? இந்த சாஸ்திரிகள் போய் குழந்தையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு இருந்திருக்கலாம்? 2 வயது இருந்திருக்கலாம். அதனால தான் ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படி. அப்போ 24 மாதங்கள், எத்தனை மாதம் அவங்க பிரயாணப்பட்டாங்கன்னு தெரியாது. அந்த நாட்களில் கழுதையில் போகணும், குதிரையில் போகணும், அல்லது நடந்து போகணும். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு யோசித்து பாருங்கள். இந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வருகிறார்கள். இது யூதயா தேசத்துக்குள்ளே வந்தபோது இவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? ஓ, இந்த நாட்டில் தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நேர ஏரோதனுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. அன்பானவர்களே, இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை எங்கே கொண்டு வந்துச்சு? யூதயா தேசத்து அரண்மனைக்குள்ளே கொண்டு போய், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர், அது வரைக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு அந்த செய்தி தெரியாது. நட்சத்திரம் வழிகாட்டுகிற நட்சத்திரமாக இருந்தது. இன்றைக்கு எங்கெங்கோ ஆண்டவர் அறியாமல் இயேசுனுடைய பிறப்பை அறியாதவர்களுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டியது யாருடைய வேலை? நட்சத்திரங்களாகிய உங்களுடைய வேலை. நீங்கள் தான் அந்த நட்சத்திரம். அல்லேலூயா, நீங்கள் தான் அந்த நட்சத்திரம். ஆண்டவரை அறியாமல் ஜனங்கள் எங்களுக்கு விடிவு காலம் வராதா, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதான்னு தவித்து கொண்டிருக்காங்க. எங்கே கூட்டிகிட்டு வரணும்? ஆனால் வருகிற மக்கள் சில நேரம் வழி தவறி போவார்கள். சோர்ந்து போகக்கூடாது. நாம் அழைத்து வருகிறவர்கள் கடைசி வரை இயேசுவிடத்தில் வராமல் சூழ்நிலைகளை கண்டு வழி தப்பி போகலாம். சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். நீங்கள் யாருக்காவது இயேசுவை சொல்லி அவங்க சர்ச்சுக்கு வந்து அப்படி ஞானஸ்தானம் கூட எடுத்து வந்து வழி விலகி போயிருக்கலாம். நீங்கள் வேதனைப்படாதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, மறுபடியும் அவர்களை கொண்டு வர கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் வருகிறது. இவங்க ஏரோது அரண்மனைக்கு போயிட்டு வெளியே வந்து பார்த்தா நட்சத்திரம் அங்கே தான் இருக்கு. மக்கள் வழி விலகலாம், நட்சத்திரங்கள் வழி விலகக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது?
ஆண்டவர் விட்டு வழி விலகவே கூடாது. ஏனென்றால் நீங்கள் நட்சத்திரம். அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம் நீங்கள் தான். நீங்கள் வழி விலகி போகக்கூடாது. அந்த பிள்ளை இருக்கிற வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது உங்களுடைய கடமை. கடமை எங்கே முடியும்? அவரிடத்தில் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ இந்த நட்சத்திரத்தை பார்த்து நிறையா சாஸ்திரிகள் வர்றாங்க. ஏன்னா ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லி பொண்ணு, வெள்ளி, தூபவர்க்கம் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. இப்போ இயேசுவை சாஸ்திரிகள் சந்தித்து விட்டார்கள். முதலாவது மேய்ப்பர்கள் சந்தித்தார்கள், கொண்டாடினார்கள். எல்லாருக்கும் சொல்லி கொண்டாடினாங்க, அவ்வளோதான். இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? முதலாவது பணிந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற இயேசுவை சந்திக்கிறவங்க தான் இயேசுவை பணிந்து கொள்வார்கள். உங்கள் வீட்டில் இயேசு இருக்காரா? உங்கள் வீட்டில் இயேசு இருக்காருன்னு தெரிஞ்சுன்னா அங்கே ஆராதனை நடக்கும். ஆமே, என் வீட்டில் தெய்வம் இருக்கிறார், அவரை நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், நம்முடைய மக்கள், நம்ம தேசத்து மக்கள், அவர்கள் வீட்டில் தெய்வம் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக பூஜை அறை என்று வைத்து ஃபோட்டோக்களை வைத்து அந்த தெய்வம் எங்கள் கூட இருக்குன்னு பூஜை பண்ணுறாங்களே. கிறிஸ்தவர்களுக்கு ஃபோட்டோ கிடையாது, இயேசுக்கு உருவம் கிடையாது. ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வீட்டில் இருக்கிற இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற இயேசுவை பார்த்தால் யாரும் சொல்ல தேவையில்லை, நீங்களாகவே ஆராதித்து கொண்டே இருப்பீர்கள். என் வீடு எங்கும் என் தெய்வம் நிறைந்திருக்கிறார், என் வீடு முழுவதும் என் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அறிந்து உங்கள் வீடு ஒரு ஆராதனை ஸ்தலமாய் மாறும். முன்னணியில் பார்க்கிறவர்கள் இயேசுவை அறியாதவர்கள், வீட்டில் பார்க்கிறவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள். நீங்கள் எங்கே இயேசுவை பார்க்க விரும்புகிறீங்க? ஒரு குடியில்லையா? ஒரு குழந்தையாவா? இல்லாட்டி ஒரு மரியாளுடைய மடியில் இருக்க மைந்தனாவா? இல்லை, கொண்டாடுகிறவர்கள் தான் அதை பார்ப்பார்கள். நேற்றுக்கு டிவியில் பார்த்தேன், கிறிஸ்மஸ் மரம், குடில், அது இதுன்னு வாங்குறதுக்கு கூட்டம் இத்தனை வருடம் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் அலைமோதுகிறது, கொண்டாடுகிற கூட்டம். ஆனால் இயேசுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் ஒரு நாளும் கொண்டாடுகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை கொண்டாட வைக்கிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். ரட்சிப்பினால், விடுதலையினால், சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் அவர்களை கொண்டாட வைக்க வேண்டும். வீட்டில் இருந்தவரை கண்டு, அந்த வசனத்தை பாருங்க, 11ஆம் வசனத்தில், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து சத்தமா சொல்லுங்க, அவர்களையா அதையா? அதை மரியாளை வணங்கவில்லை. யாரை வணங்கினார்கள்? மரியாள் வணக்கத்துக்குரிய ஒரு தாய் அல்ல, மரியாதைக்குரிய ஒரு தாய். இயேசு கடவுள், கடவுளை பெற்றெடுத்த ஒரு பாக்கியம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. அந்த அம்மா வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல, மரியாதைக்குரியவர்கள். எனவேதான் இந்த சாஸ்திரிகள் யாரை வணங்க வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். 2 பேரையும் பார்த்தாங்க. ஆனால் பணிந்தது யாரை பணிந்தார்கள்? இயேசுவை பணிந்தார்கள். ஸோ பணிதல் என்பது ஆராதிப்பதை குறிக்கிறது. இந்த சாஸ்திரிகள் எவ்வளோ பெரிய ஞானிகள், அவங்க என்ன செய்கிறாங்க? எப்படி விழுந்தாங்களாம்? இங்கே இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்கிறேன், ஆராதனை நேரத்தில் உங்களால் முழங்கால் போட முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் எழும்பி நின்னாவது ஆராதிங்க. இந்த கால் மேலே கால் போட்டுக்கிட்டோ இல்லாட்டி சாஞ்சுக்கிட்டோ ஆராதிக்காதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆராதிக்கிறான். அவ்வளவு பெரிய சாஸ்திரிகள் எப்படி ஆராதித்தார்கள்? சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதித்தார்கள். சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனைலாம் எப்படி? சாஷ்டாங்கமா விழணும். சும்மா ஒய்யாரமா உட்காந்துட்டு ஆராதிக்க. உங்க மேனேஜர் முன்னாடி எப்படி உட்காருவீங்களா? உங்க கம்பெனி முதலாளி முன்னாடி உட்காருவீங்களா? முனி சேர்ல மரியாதையோடு உட்காருவீங்களே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ மகத்துவம் உள்ள தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவ்வளவு பயங்கரமான தெய்வம். அவற்றை வரும் பொழுது நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும். முழங்காலில் பிரச்சனை இருந்தால் கூட அந்த முழங்காலை கர்த்தர் சுகமாக்குவார். சாக்கு போக்கு மட்டும் சொல்லக்கூடாது. முழங்காலில் நிற்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நின்று பாருங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்றுவார். பணிந்தார்கள். 2வது படைத்தார்கள். அதை என்ன செஞ்சாங்களா? தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்போ வைத்தார்கள் என்னன்னா காணிக்கை படைத்தார்கள். வீட்டில் இருக்கிற இயேசுவை சந்திக்கிறவர்கள் மட்டும்தான் அவருக்கு காணிக்க இதெல்லாம் படைப்பாங்க. சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் நான் ஏன் கொடுக்க வேண்டும்? ஆண்டவருடைய மகிமை தெரிந்தவர்கள் தான் அவருக்கு கொடுப்பார்கள். அப்ப
சபைக்கு வர எல்லாரும் ஆண்டவர் கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. யார் அவர் ஆராதனைக்குரியவர் என்று தெரிந்தால், நான் வெறுமனே வாயில சும்மா சொல்லிட்டு போறதில்ல, என்னை படைக்க வேண்டும், என்னுடையதை படைக்க வேண்டும். பொதுவாக நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு காணிக்கை எடுக்க மாட்டோம் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், பிரியம் இருந்தால் இந்த நாளில் ஆண்டவருக்கு செலுத்துகிற மாதிரி நீங்கள் செலுத்திட்டு போங்க, இதை எடுத்து நாங்கள் ஏழைகளுக்கு செய்வோன்ட்டு. கேட்டிங்களா? இன்றைக்கி அதே மாதிரி தான். கேட்டிங்களா? காணிக்கை தனியாக எடுக்க மாட்டோம். நீங்கள் ஏதாவது காணிக்கை போடணும், இன்னைக்கு பிறந்த இயேசுக்காக நான் செய்யணும்னா அது அந்த பிறந்த இயேசுக்காக செலவழிக்கப்படும். எப்படி? இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு, ரொம்ப ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் சேரும். அப்போ இன்னைக்கு போடுற காணிக்கை யாருக்கு போய் சேரும்? ஆண்டவர் அறியாத ஏழைகளுக்கு போய் சேரும். படைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிறந்த அன்னைக்கு மட்டும் படைப்பதில்லை, ஒவ்வொரு நாளும் நம்மை படைக்க வேண்டும், நம்முடையதை படைக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் சந்தித்தால் பணிந்து கொள்ளுகிற பழக்கம் வரும், ஆண்டவருக்கு படைக்கிற பழக்கம் வரும். அல்லேலூயா. சிலர் எப்பொழுதாவது சில விசேஷங்களுக்கு மட்டும் காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அது கொண்டாடுறவங்க. நாம் எப்பொழுதும் நம்மையும் படைக்க வேண்டும், நமக்குரியதையும் படைக்க வேண்டும். மூன்றாவதாக அவர்கள் செய்தது என்ன? 12ஆம் வசனத்தில் வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? பாதை மாறினார்கள். வழி விலகல, பாதை மாறியது. வீட்டில் டெய்லி இயேசுவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய வாழ்க்கை வாழவே முடியாது, உங்கள் பாதை மாறும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனால் முன்னணியில் இருக்கிற இயேசுவை பார்க்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யாது. ஆனால் ஆரம்பம் எங்க? அந்த முன்னணியில் இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனால் அவரை உடனே என் வீட்டிலும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் வீட்டில் இருக்கிற இயேசுவை பார்த்தால் அவரை பணிந்து கொள்வேன், அவருக்கு நான் படைக்க வேண்டியதை படைப்பேன். இல்லையா? ஸ்தோத்திரம். சும்மா இந்த நம்ம ஜனங்கள் கோயிலுக்கு போனால் கூட வெறுங்கையோட போக மாட்டாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? ஒரு சூடம், ஊதுபத்தி, பழம், தேங்காய், அர்ச்சனை தட்டுன்னு ஒன்று வாங்கிட்டு போவாங்க. வெறுங்கையோட நிறையா எல்லா கிறிஸ்தவர்களையும் சொல்ல, சில கிறிஸ்தவர்கள் மட்டும் எப்பவுமே வெறுங்கையாக வந்து ஆலயத்துக்கு வந்து பழகிட்டாங்க. இவர்கள் படைத்தார்கள், பாதை மாறினார்கள். சில இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா, நல்ல ஆராதனை பண்ணுவாங்க, நல்ல தசமமாக காணிக்க கொடுப்பாங்க, வாழ்க்கை மாறாது. அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. மூன்றாவது எது மாற வேண்டும்? வாழ்க்கை மாற வேண்டும். உங்கள் பாதை மாறி இருக்கா? டாஸ்மார்க்கு போன பாதை ஆலயத்து பக்கம் திரும்புதா? இல்லை துன்மார்க்கர்கள் இருக்கிற இடத்துல ஜாலியாக ஜோக் அடித்து அங்கங்கே போகிற பாதை உங்களுக்கு திரும்புதா? இல்லை சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, அவருக்கு தசமம் கொடுக்குறீங்க, ஒரு குறை வைக்கல, ஆனால் வாழ்க்கை மாறாமல், பாதை மாறாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? டேஞ்சர். மூணாவது எது மாறணும்? பாதை மாறணும். ஒரு 5 நிமிஷம் அதிகமாகிடுச்சு, மன்னிச்சுங்க, சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்து இயேசுவை கண்டவர்கள் எங்கே கண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எடுத்துறீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 25லிருந்து. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இவன் எங்கே பார்க்கிறான்? இயேசுவை ஆலயத்தில் பார்க்கிறான். அல்லேலூயா. 3 இடங்களில் இயேசுவை சந்திக்கும் வாழ்க்கை. முதலாவது, முன்னணையில் மட்டும் நான் இயேசுவை பார்க்கிற வாழ்க்கை, அது கொண்டாட்டத்தில் முடிந்துவிடும். இரண்டாவது, வீட்டில் பார்க்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கை மாறும். நான் அவருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை செய்வேன், அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நான் என்ன செய்வேன்? செலுத்துவேன். இது இந்த உலகத்தில் நன்றாய் வாழ்வதற்கு நடக்கக்கூடிய காரியம். இன்னும் சொல்ல போனால், வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற இயேசுவை சந்திக்கும் போது அற்புதங்கள் நடக்கலாம். கானா ஒரு திருமண வீட்டில் இயேசுவை சந்தித்தவர்கள் அற்புதங்களை கண்டார்கள். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவை வீட்டில் சந்தித்தவர்கள் திமிர்வாத காரணத்துக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆமீன் சொல்லுவோமா? அப்ப வீட்டில் இருக்கிற இயேசுவை நீங்கள் பார்க்கிற வரைக்கும்
உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு அடையாளம் நடக்கும், உங்க கண்ணீர் துடைக்கப்படும், உங்க வேதனை மாறும், எல்லாம் மாறும். ஆனால் ஆலயத்தில் இருக்கிற இயேசு என்ன செய்வார்? இதே லூக்காம் அதிகாரத்தில் பின்பகுதியில் வரும்பொழுது அந்த பிள்ளை வளர்ந்த போது ஆலயத்தில் எல்லாம் கொண்டாடுகிற கூட்டத்தில் இருக்கும்போது இயேசு கொண்டாடுகிற கூட்டத்தில் இல்ல, அங்கே தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து வேதபாரகர் பரிசேயரோடு தக்கித்து கொண்டிருந்தார், வேத வசனத்துடைய விளக்கங்களை பேசி கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ மூணாவது என்ன சொல்லலாம்? தேவாலயத்தில் சந்தித்தவனுக்கு என்ன நடந்ததென்றால், இயேசுவை தேவாலயத்தில் அவன் சந்தித்தான். நம்ம எங்க சந்திக்கணும்? ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு வரீங்களே, உங்கள் ஃப்ரெண்டை சந்திக்கவா, உங்கள் சொந்தக்காரவங்களை சந்திக்கவா, வாரத்தில் ஒரு நாள் போகிறோம் எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்ட்டு வரீங்களா? இயேசுவை சந்திக்க வரீங்களா? ஒவ்வொரு நாளும் இயேசு என் பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்று அவர் இங்கே வந்திருக்கிறார். யாரெல்லாம் என் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களை அவர் சந்திப்பார். தீர்க்க தரிசன வார்த்தையாய் சந்திப்பார், சுகமளிக்கிற வல்லமைகளை சந்திப்பார். ஆலயத்தில் இயேசுவை பார்க்க வந்தார்கள். ஆலயத்தில் இருக்கிற இயேசு என்ன செய்வார் தெரியுமா? இயேசு வளர்ந்ததுக்கு அப்புறம் நடந்தது சொல்றேன், ஆலயத்தை சுத்திகரிப்பார். ஆமென். அந்த ஆலயம் எது? நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்க இருதயத்தில் இயேசுவை பார்க்கணும். முன்னணியில் பார்க்கிற இயேசு, வீட்டில் பார்க்கிற இயேசு, எனக்குள்ளே பார்க்கிற இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்குள்ளே 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 பார்க்க வேண்டிய இயேசு, எனக்குள் இயேசு இருந்தால் தான் என்னை சுத்திகரிப்பார், என்னை பரிசுத்தப்படுத்துவார். இயேசுவை எங்கே பார்க்கிறீர்கள்? இந்த கிறிஸ்மஸில் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, முன்னணியிலா? இங்கே முன்னணி இல்லை, மேஞ்சர் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கிறிஸ்மஸ் மரம் கூட நம்முடைய சில்ட்ரன் ப்ரோக்ராமுக்காக வைக்கப்பட்டது. புதிதாய் வருகிறவர்களுக்கு கிறிஸ்மஸ்னால் ஏதாவது தெரியணுமேங்கிறதுக்காக வைக்கப்பட்டது. ஆனால் இயேசு முன்னணியை விட்டு வீட்டுக்குள்ளே வர விரும்புகிறார். வீட்டை விட்டு உங்கள் உள்ளத்துக்குள் வர விரும்புகிறார். தேவாலயத்துக்குள் இருக்கிற இயேசு சத்தியத்தை போதிக்கிறவராக இருப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஆலயத்தில் அமர்ந்து வேதபாரகர்களோடு சத்தியத்தை பேசிக் கொண்டிருந்தார். சத்தியத்தை அறிந்தார்கள். தேவாலயத்துக்குள்ளே வந்த இயேசு அவர் சுத்திகரித்தார். உங்களுக்குள் இயேசு இருந்தால் உங்களை சுத்திகரிப்பார், உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுக்குள் இயேசு இருந்தால் எப்படி ஆலயத்துக்கு வருவீர்கள்? ஆவியின் ஏவுதலினாலே வருவீர்கள். ஆலயத்துக்கு டைம் ஆயிடுச்சு, எந்திரி வா போகலாம் அப்படின்னு அடுத்தவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்றதில்ல. அம்மாவுக்காக இயேசுக்கு வர்றவங்க, அப்பாவுக்காக இயேசுக்கு வர்றவங்க வேற வழி இல்லாமல் தொந்தரவு பண்ணுறாங்களே, கூப்பிடுறாங்களே, ஐயோ இன்னைக்காவது என் கூட நீங்கள் வரக்கூடாதா, எல்லாம் குடும்பம் வருவாங்க, இன்னைக்காவது வரக்கூடாதான்னு மனைவி தொல்லை தாங்காமல் அரை மனசோட வந்த புருஷன்மார்கள். ஐயோ நம்மளை இப்படி கம்பல் பண்ணுறாங்களே, தெரிஞ்சவங்களாச்சே, இப்படி கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூப்பிடுறாங்களேன்னு ஒரு சிலர் நீங்கள் வந்திருக்கலாம். ஆவியின் ஏவுதலினால் வருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? இன்னைக்கு வந்துட்டோம்ல, இன்னைக்கு தான் வந்திருக்கோம், நாளைக்கு வரணுமா? அது பிசாசுனுடைய ஆவி சொல்றது. பரிசுத்த ஆவி உள்ள இருந்தாருன்னா சொல்லுவாரு, அந்த ஆவி ஏவுவார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் ஆலயத்துக்கு போகும்படி உங்களை ஏவுவார். ஆவியானவர் இல்லாட்டா வேற ஒரு ஆவி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஏன்னா வருஷம் பூரா போற, இன்னைக்கு போகணுமா, அது வேற ஆவி. உனக்கு எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளோ காரியம் இருக்கு, இதை சொல்றது வேற ஆவி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஏவுவார். நீ இன்னைக்கு இயேசு சர்ச்சில் பேச போறாரு உங்க கூட, நீங்கள் பல காரியங்கள், பல செய்தி, பல தேவைகள், பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு எங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்து இதை பேசும்பாரு, உங்களை அங்கே ஆவியானவர் ஏவுவார். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன்னா உனக்கு தேவையான வார்த்தை வரும். ஆவியானவர் ஏவுவார், வேமா போ சர்ச்சுக்கு போ, இன்னைக்கு உனக்கு வார்த்தை வரும். நீங்கள் வந்து சொல்லுவீங்க, எத்தனை பேர் என்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் வர வேண்டாம்னு நினைச்சேன், எப்படியோ வந்து சேர்ந்தேன், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்படி வர்றீங்க சர்ச்சுக்கு? எந்த ஏவுதல்ல? ஆவியின் ஏவுதலா. ஆவியின் ஏவுதலால் யாருக்காகவும் வரக்கூடாது. அவங்க கோச்சுக்குவாங்களோ இவங்க கோச்சுக்குவாங்களே, ஆவியின் ஏவுதலால் வந்தான். ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு வந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். சபைக்கு வர்ற ஜனங்கள் வரும்போதே நீங்க அபிஷேகத்தில் வந்தீங்கன்னா, இங்க ஆராதனை நடத்துறவங்க உங்களை நல்லா துதிங்க, கையை தட்டுங்க, கையை உயர்த்துங்கன்னு சொல்லவே அவசியம் இல்லை. அப்படி நெருப்பு பத்த வச்ச மாதிரி அப்படியே கொழுந்து விட்டு எரியும். ஆவியானவரோடு வாங்க. ஆவியின் ஏவுதலோடு வர வேண்டும், ஆவியானவரோடு வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இந்த சபையில ஆண்டவரை பார்க்கிறவங்க தான் இயேசுனுடைய பிறப்பின் நோக்கத்தை அறிவார்கள்.
முன்னணியில் பார்க்குறவங்களுக்கு நோக்கம் தெரியாது. வீட்டில் பார்க்குறவங்களுக்கு எனக்காக பிறந்தார், என்னுடைய கஷ்டம் கவலையை தீர்ப்பார். ஆனால் அவர் பிறந்ததனுடைய நோக்கத்தை ஆலயத்தில் இருக்கிறவர்கள் தான் பார்ப்பார்கள். 30-32 பாருங்க பார்க்கலாம். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனத்துக்கு மகிமை, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின ரட்சண்யம். ஆமென். இயேசு பிறப்பினுடைய நோக்கத்தை அறிந்தார்கள். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் சொன்னது என்ன? 29ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு எங்கே போக விடுறாரு? வீட்டை விட்டா? இந்த உலகத்தை விட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது என்ன? 26ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டான். இதான் இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த செய்தி. இயேசுவை சந்திக்காமல் நீ மரிப்பாயானால் உன் ஆத்துமா நரகத்துக்கு போய்விடும். நீ இயேசுவை சந்தித்து விட்டால் மரணம் உனக்கு இன்பமாக இருக்கும். எனவே தான் சொல்லுகிறான், இப்பொழுது நான் சமாதானத்தோடு சாவேன். இயேசுவை சந்திக்காமல் மரிக்கிறவர்கள் லட்ச லட்சம் கோடி கோடியாக அவர்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்களே. ஆனால் இந்த இயேசுவை தன் கையில், தன் வாழ்க்கையில், தன்னுக்கு சொந்தமாக, தன்னோடு இணைத்து, தன்னோடு ஐக்கியமாக பார்த்தவன் சொல்லுகிறான், இந்த இயேசுவை கரங்களில் வைத்துக்கொண்டு நான் இப்பொழுது சமாதானத்தோடு சாவேன். ஏனென்றால் அந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். அந்த இரட்சணியத்தை கண்டுட்டா போதும். ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு உறுதி கிடைக்குது. என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு வந்து சுத்திகரிக்கப்படுகிறவங்க, சத்தியத்தை கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் எப்போ செத்தாலும் அப்பாட்ட போய் சேருவேன். அதனால தான் சொன்னேன், இயேசுனுடைய பிறப்பை யோசித்தால் மரணத்தை யோசிக்காமல் இருக்க முடியாது. அவருடைய பிறப்பின் நோக்கமே அவருடைய மரணத்தில் தான் முடிகிறது. நம்ம பிறந்து என்னென்னமோ ஆகணும்னு நினைக்கிறோம், நோக்கம் நிறைவேறாமலே நம்ம செத்து போயிடுறோம். ஆனால் இயேசு சிலுவையில் மரிக்கும்போது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நான் எதற்காக பிறந்தேனோ, எதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் மனிதனாய் வந்தேனோ அதை முடித்து விட்டேன். எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறார். 3 இடத்தில் இயேசுவை சந்தித்தார்கள். எங்கே? முன்னணையிலே, வீட்டிலே, ஆலயத்தில். முன்னணையில் வருகிறவர்கள் என்ன செய்வார்கள்? கொண்டாடி விட்டு போய்விடுவார்கள், வீட்டை அலங்கரிப்பார்கள், எல்லாம் நடக்கும். ஆலயத்துக்கு வருகிறவர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டிலே ஆண்டவரை ஆராதிப்பார்கள், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பார்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை மாறி இருக்குமா என்பது சந்தேகம். மாறி இருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் சந்திக்கும் போது சுத்திகரிப்பு நடக்கிறது. அங்கே அது மட்டுமல்ல, சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தை அறிய 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 வாழ்க்கை மாறி மாறி சொல்றாங்க, நான் சாகும்போது சமாதானமாக சாவேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது உயிரோடு இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி மரணம் ஏற்பட்டா அவர் வரும்பொழுது உயிரோடு கூட என்னமோ. இதுதான் கிறிஸ்துவை நம்புவதனுடைய ஒரு ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஆணிவேர் என்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் நங்குறோம். அப்படியே முழங்கால் படியிடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? கெட்டுப்போன மாந்தரை மீட்கவே, கேடு நீரை உலகினை மாற்றவே. கெட்டுப்போன மாந்தரை மீட்கவே, கேடு நீரை உலகினை மாற்றவே. சித்தம் கொண்டார் தேவன், சித்தம் கொண்டார், தத்தம் செய்தார் மைந்தனை தத்தம் செய்தார். இவ்வளவாய் உலகினில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகினில் அன்பு கூர்ந்தார். சின்ன இயேசு பாலன் தேவகுமார் என்னை தேடி வந்ததா பாடுவேன். சின்ன இயேசு பாலன் தேவகுமார் என்னை தேடி வந்ததா பாடுவேன். ஒரு நிமிடம் யோசியுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இயேசுவை எங்கே பார்க்கிறீர்கள்? குடிலா, மாட்டு தொழுவத்திலா? அந்த குடிலில் இருக்கிறவர் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிறவர் உங்கள் உள்ளத்தில் வர விரும்புகிறார். ஆலயம் என்று சொல்லும் பொழுது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, நீங்கள் தான் அந்த தேவாலயம். உங்களுக்குள் அந்த இயேசு இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்குள் அந்த இயேசு இருந்தால் ஆவியின் ஏவுதலால் நீங்கள் ஆலயத்துக்கு வருவீர்கள். எல்லாம் ஆவியின் ஏவுதலால் செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையே பரவசமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற இயேசு உள்ளத்துக்கு வந்துட்டார்னா, வீட்டில் இருக்கிற இயேசு கொடுத்த ஆசீர்வாதமோ, உள்ளத்தில் இருக்கிற இயேசு கொடுக்குற ஆசீர்வாதமோ நிறைவாய் கிடைக்கும். கரங்களை உயர்த்தி, என் உள்ளத்திலும் என் இல்லத்திலும் நீர் நிறைந்திருக்க வேண்டும் ஆண்டவர் என்று எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க?
கேட்டீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் வருவார், உங்கள் இல்லத்தில் வருவார். இயேசுவே உங்களை பற்றி எனக்கு தெரியாது, புதுசாக வந்தவங்க கூட சொல்லலாம், உங்களை பற்றி A to Z எதுவுமே எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி கேட்குறேன், என் வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, என் உள்ளத்தில் வாங்க ஏசப்பா. கேட்டு பாருங்க, அந்த இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார், கவலையை போக்குவார், பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த உலகத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கையில் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார். நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் 3 இடங்களில் இயேசுவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் முன்னணியில் சந்திக்கிற கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மக்களெல்லாம் இயேசுவை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் வீட்டில் நட்சத்திரங்களை தொங்க விடுவதை விட நாங்கள் நட்சத்திரமாக இருந்து அநேகரை இயேசுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிற இயேசு உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த நாளிலே நாங்கள் படைக்கிற எங்களால் முடிந்த காணிக்கைகள் ஆண்டவரே நீர் சொன்னபடியே ஏழைகளுக்கு போய் சேர கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்ய வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.